வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி நம்ம எதை பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பீஸ் பேக் நடந்துச்சு பார்த்தீங்களா. பார்லிமெண்ட்டில் வந்து இஸ்ரேல் அண்டு காசா, பேலஸ்டைனில் இருக்கிற ஒரு பகுதி வந்து காசா, அது வந்து ஸ்பிளிட் யூனியன் டெரிட்டரி மாதிரி இருக்கும் போல். அங்கே வந்து பீஸ் பேக் நடந்துருச்சு. இதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா, 2 பேர் மாற்றி மாற்றி பிணை கைதிகள் பிடிச்சி வச்சுருந்தாங்களே, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் பார்டரை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும், பொதுவான ஆளுகள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இமேஜ் எல்லாம் பார்த்தேன் கைஸ், எல்லாம் அடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. அது இல்லாமல் பாலஸ்டைன்ஸ் இது காசா சைடில் பார்த்தீங்கன்னா 70,000 பேரை கொண்டுட்டாங்க இஸ்ரேல். ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா வந்து 80% வந்து இஸ்ரேல் ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இஸ்ரேல் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000-லேருந்து 3000 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. இந்த இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இது வந்து ஸ்டார்டிங்கில் ஜூயிஷ் பீப்புள் வந்து அது ஒரு மக்கள், அது ஒரு மதம் மக்கள். இங்கிட்ட வந்து பாலஸ்டைன் மெயினாக வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி, முஸ்லீம் மக்கள். அந்த காலத்துலேருந்து அந்த அந்த மிடில் ஈஸ்டில் வந்து ஜோயிசம், பார்சிசம், அந்த இதில் அந்த கேங்கில் வந்து ஜூயிஷ் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து ஜூயிஷ் பீப்புள் வந்து கம்யூனிட்டி வந்து அந்த ஹிட்லர் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த சைடு, ஜெர்மனி சைடு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கிறாங்க. ஹிட்லர் வந்து அதான் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து குவித்து விட்டார் இல்லையா. அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் 60 லட்சம் பேர், 6 மில்லியன் பீப்புள் கிட்ட வந்து குவிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் தான் அந்த பேக்ட் இதெல்லாம் பண்ணி, இது வந்து எங்கள் பூர்வீக இடம் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்த கொடுங்க அப்படின்ட்டு யூஎன் அசம்பிளி, யூஎன் பீஸ் கான்ஃபரன்ஸ், அந்த இதெல்லாம் ஜெனீவாவில் நிறுவப்பட்டுச்சுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, யூஎன் அசம்பிளி. அது வந்து அமைதிக்காக எந்த நாடு மேலே போர் தொடக்கூடாது, மற்ற நாடு வந்து மற்ற நாடோட இன்டர்னல் அஃபேரை வந்து இன்டிமேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஜெனீவாவில் பீஸ் பேக்ட் பண்ணாங்க உலக போர் 2க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சுக்குநூறாயிருச்சு. ரஷ்யா வந்து உக்ரைனை அட்டாக் பண்ணது, இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்ணது, காசா வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணது. காசா தான் ஹமாஸ், அவங்க அந்த கேங் வந்து மிலிட்டன் குரூப் வேறு. இந்த புரட்சி இயக்கம் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க காசா கான்செப்டில் வந்து நடத்துனாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து நிறையா பேர்த்த வந்து இந்த பாட்டு நிகழ்ச்சி என்னென்னா ஜாலியாக வந்து பொதுமக்கள் தானே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து பொதுமக்கள் எல்லாம் கொண்டு விட்டு எல்லாம் கொஞ்சம் பேர்த்த பிடிச்சிட்டு கிளம்பிட்டானுங்க அந்த பேராகிளைடிங்கில் வந்து. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தாங்க விடாமுயற்சி. இஸ்ரேல் வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் என்னது ஹில்ஃபயர் மிசைல்ஸ், அயன்டோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க விடுற மிசைலு இதெல்லாம் தடுத்துச்சு. இவங்க மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்க அதான் இஸ்ரேல் வந்து டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அது இல்லாமல் ஜூயிஷ் மக்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி. யூஎஸ்லேயே நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்ககிட்ட வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஹமாஸை வந்து அடி வெளுத்து இது பண்ணிட்டாங்க. இதில் ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு 70,000 பேர் செத்துட்டாங்க. 75,000 பேர் டோட்டலாக 2 சைடும் மக்கள் தானே இறந்துட்டாங்க. இப்போ தான் ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டும் இல்லை, டேக்ஸ் எல்லாம் ஏற்றுறதெல்லாம் பிடிக்காது தான், போய் எப்படியோ இதுக்கு பீஸ் இது போட்டு போய் நேற்று பார்லிமெண்ட் பேசினாரு. அதுலேயும் எல்லா பேர் ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்ட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, இது வந்து 1917 48 அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை கட்டுது, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை கட்டுது, ரஷ்யா உக்ரைன் சண்டை கட்டுது, அடுத்து வந்து இலங்கைக்குள்ளேயே சண்டை கட்டுது. இது வந்து எல்லாமே ஒரு ஈகோ பேஸ்டு தான் வருது. ஈகோ விட்ட யாதும் முறை யாவரும் கேள்விலாம் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அடிச்சுக்கிறதுனா ஏன் 2 மிலிட்ரி மட்டும் வச்சு அடிச்சுங்களே, ஏன் இன்னொரு நாட்டில் சிவிலியனை வந்து விட்டுருங்களே, சிவிலியனை வந்து பாவம் இல்லைங்களா. இந்த இதை வந்து ஸ்டார்டிங்லேயே யாராச்சும் தடுத்து நிறுத்தியிருந்தா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. சின்ன ஈகோ தான் அது முதல்ல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து எங்கள் லேண்டை பிடிச்சிட்டாங்க, பேலஸ்டைன் நினச்சிரு இஸ்ரேல் பேலஸ்டைன் அந்த மக்கள் வந்து லேண்டை பிடிச்சி எங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருந்த ஃபுல்லாக ரெஃப்யூஜிஸ் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த லேண்டை வந்து இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தனால அவங்களுக்கு வந்து போக வந்து இடம் இல்லாமல் போயிருக்கோம்.
அதில் வந்து அதுலேருந்து லைட்டாக புகைய ஆரம்பிச்சது. அப்புறம் இடையில கொஞ்சம் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் லேண்ட் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க, பார்டர்லாம் முட்டி மோதி இருக்கிறாங்க. அவங்க பீப்புளுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இதே போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இதுக்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நடந்து வந்து 2023 அதான் மில்டன் குரூப் வந்து ஆக்டிவேட் ஆகி கொண்டு போய் அதுக்கு ஃபண்டெல்லாம் திரட்டி கொண்டு போய் அத்தனை பேர் வந்து அவங்களும் உயிரை விடுறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. கொண்டு போய் வந்து செத்துட்டாங்க. இது எங்கே எல்லாமே கொண்டு போய் ஒரு அழிவில் தான் விடுது மக்களை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. அதனால் மக்கள் வந்து இன்னொருத்தர் மேல் இன்னொருத்தர் போர் தொடுக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ விளையும் பயிர் மூலியம் 2 பேர்த்துக்கு ஈக்கோணும். 2னா அந்த பிரசிடென்ட்டு அந்த பார்லிமெண்ட் மெம்பர் தான், அவங்கள கொண்டு போய் அடிக்க விட்டுறோம். நாங்கள் அடிச்சுக்கிட்டு கிடங்க. இல்லைன்னா மிலிட்ரி அந்த காலத்துலேயும் கூட டீசெண்டாக போர், அந்த படத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போர் சண்டை கட்டுவாங்க. டோட்டலாக பாம்பு போடாமல் ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்துகிட்டு, அந்த மாதிரி பாகுபலி படத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கிரவுண்டு வச்சுக்குவாங்க. அதில் நீ பெருசா நான் பெருசான்னு அடித்து கடைசியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க விக்ட்ரி அடைஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை வந்து ஸ்மூத்தாக ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அந்த காலத்துலேயும் கூட அந்த சிவிலைசேஷன் வளராத காலத்துலேயும் கூட நீட்டாக போகிற இதெல்லாம் 1 to 1 சண்டை கட்டிக்குவாங்க. அந்த வைக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ஈடுபடாமல் நீ பெரியாளா நீ தான் ராஜாவை அடிச்சுக்குவாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிடுவாங்க. சமாதானமாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கம்முன்னு போய் நாடோடி மாதிரி போயிடுவாங்க. இவங்க வந்து அப்படியே போயிடுவாங்க. அந்த மனுஷங்க மட்டும்தான் புது புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி மிசைல்லாம் கண்டுபிடிச்சி மக்களை வந்து கொண்டு குவிச்சிட்றீங்க. அதுதான் மேட்ரு. இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணணுன்னா என்ன பண்ணுங்கன்னா, டேரெக்டாக ஓப்பன் போர் வச்சுக்கோங்க. யார் ஜெயிக்கணும்னு தெரியணும். அதான் ஓப்பன் போர் வச்சுங்க, ஒரு பெரிய கிரவுண்ட் ரெடி பண்ணிக்கங்க. நீங்கள் வாட்டுக்கு அடிச்சு ஜெயிச்சுட்டு யார் கடைசியில் விக்டரி பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருங்க. இதில் வந்து ஏன் பொதுமக்களை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி புது புது ஐடியா யோசித்து தான் போருக்கும் போகணும். ஃபேக்ட் பேசி வச்சுட்டு தான் அப்படி போனால் தான் எல்லாத்துக்கும் நக்கல். ஆனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் கூட வந்து ஸ்டேபிளான கண்ட்ரி, அப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அங்கே வந்து மைனர் கேஷுவாலிட்டிஸ் எல்லா டே டு டே லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காசாங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் தரமட்டமாயிடுச்சு. சாப்பாட்டுக்கே அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு ஹியூமனிடேரியன் எய்டு ஃப்ளைட்லேருந்து தூக்கி போடுவாங்க. அதில் கூட்டத்தில் போய் நெருங்கி சேர்த்து அப்பா மகளை இறந்து, அப்பாவை இறந்து, ஒய்ஃப் இறந்து, பசங்களை இறந்து, பாட்டி இறந்து, தாத்தாவை இறந்து தனியாக ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சோ போட்டுக்கு ட்ரெஸ் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேட் எதுவும் நடக்கும். அதுக்குள்ளேயே போட்டி போகிறாமனாக்கா சாப்பாட்டுக்கு அடித்து கொண்டுக்குவாங்க. அதெல்லாம் எதுக்கு? நல்லா மக்கள் எல்லா சைடும் மக்கள் தான் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டட் இருக்கும். எனக்கு வீரம்தான் முக்கியங்கிறவங்க வந்து தனியாக போய் அடிச்சுக்க வேண்டியதானே. ஏன் மக்களை வந்து யூஸ் பண்ணுறீங்க? ரொம்ப கடுமைப்பட்டாங்க. அது எப்படியோ ட்ரம்ப்புனாலேயோ எப்படியோ ஓரளவுக்கு சீஸ்ஃபயர் ஆகிப்போச்சு. இது ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் முதவே பண்ணியிருந்தால் பரவாயில்ல. யுக்ரைனே ட்ரை பண்ணார், யுக்ரைன் பண்ண முடியல. இன்னும் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களை கொள்ளாமல் அடிச்சுக்குங்க. நாட்டுக்கு நாட்டு அடிச்சுன்னா ஆர்மி அடிச்சுங்க. சிவிலியனை கொள்ளாதீங்க. எப்படியோ ட்ரம்ப் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். வாங்கினாலும் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா ஸ்டெப் எடுத்தார். சில விஷயம் பிடிக்காதான் ட்ரம்ப் பண்ணுறது. இந்த மாதிரி இடையில பிக் பிரதர் இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற அப்படி இல்லை. அது வரைக்கும் தீர்ப்பு வழங்கி இது பண்ணுறதுக்கு நல்லது தான். அதனால் வந்து போர் வேணாம் கைஸ். போரை வந்து தடுத்து நிற்குது. எல்லோரும் முயன்றணும். அது வந்து சின்ன சின்ன ஈக்கோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எல்லாரும் ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான். யாது முறை யாவரும் கேள்வினா 3000 இயர் பேக் கனியன் பூக்கன்றார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, வேர் தேர் இஸ் எ பீஸ். அப்துல் கலாம் கூட யூஎன் ஸ்பீச்சில் பேசியிருப்பார். வீடு வந்து அமைதியாக இருக்கணும். வீடு அமைதியாக இருந்தால் தான் அந்த ஊர், எல்லா வீடு அமைதியாக இருந்தால் தான் அந்த ஊர் அமைதியாக இருக்கும். அந்த ஊர் அமைதியாக இருந்தால் தான் அந்த நாடு, அந்த மாநில அமைதியாக இருக்குங்க. அந்த மாநில அமைதியாக டிசிப்ளினாக இருந்தால் தான் அந்த நாடே
அமைதியாக டிசிப்ளினாக இருக்கும். அதே மாதிரி எல்லா நாடும் அமைதியாக இருந்தால் தான் அந்த உலகமே டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி. கணியன் பூங்குன்றால் யாதும் முறை யாவரும் கேளர் ஐஎம் வேர்ல்டு சிட்டிசன், எல்லா ஊரும் என் ஊர் தாங்கிற மாதிரி இருக்கணும். அதனால வந்து போர் வேணாம். காசா வந்து பாவம், இஸ்ரேலும் பாவம் தான், அந்த 2000 பேர்னால இறந்துருக்குறாங்க. அதனால எப்படியோ ஒரு வழியாக போர் முடிஞ்சிருச்சு. நீ போரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, கை கலப்பு, அவ்வளோதான். ஆனால் இடையில மாட்டிக்கிட்ட மக்கள் கொலாட்ரல். ஓகே, செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.